வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். காணொலியில் கனெக்டடுக்கான டெஃபினேஷனும் அதற்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். லெட் எக்ஸ் பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். எக்ஸ் அப்படின்ற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு செப்பரேஷனை டிஃபைன் பண்ணுறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ செப்பரேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் எ பேர் யூ கமா வி ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் நான் எம்டி ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸ். அதாவது u, v அப்படின்றது எது? ஓப்பன் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது டவுல இருக்கக்கூடியது. சரி, அதுக்கடுத்து இந்த பேர் u, v என்னன்னு சொல்லியிருக்காங்க? டிஸ்ஜாயின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ u இன்டர்செக்ட் v நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி செட் பை கிடைச்சிருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து ஹூஸ் யூனியன் இஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ u யூனியன் v என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருந்திருக்கும். இப்படி இருந்தா இந்த எக்ஸுக்கு ஒரு செப்பரேஷனை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் செப்பரேஷனுக்கான டெஃபினிஷன். இப்போ கனெக்டட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ், அதுக்கு இந்த மாதிரி செப்பரேஷனை ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம கனெக்டட்னு சொல்லிடுறோம். அதாவது த ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி கனெக்டட் இஃப் தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எ செப்பரேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், செப்பரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு a, b, c, d, e அப்படின்ற 5 பாயிண்ட் செட் எடுத்துக்கிறோம். இதுல டவ் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி செட், ஹோல் செட், அதுக்கடுத்து சிங்கிள்டன் செட் a, அதுக்கடுத்து cd, அதுக்கடுத்து acd, bcd, e இப்படி டவ்வை எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நாம என்ன பண்ணோம்? செப்பரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா 2 ஓப்பன் செட் எடுத்துக்கணும். அந்த யூவி அப்படின்ற நான் எம்டி ஓப்பன் செட், சரிங்களா? அந்த நான் எம்டி ஓப்பன் செட் நான் என்ன பண்ணணும்? இன்டர்செக்ட் பண்ணோம்னா பை கிடைக்கணும், யூனியன் பண்ணனா எக்ஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நாம முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவை யூவா எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வியா பிசிடிஏ எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணேன்? யூ ஏ எடுத்துக்கிட்டேன், இதை வின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இது பிலாங்ஸ் டு டவ் தான். இப்போ யூ இன்டர்செக்ட் வி எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி செட் பை தான். ஏவையும் பிசிடியும் இன்டர்செக்ட் பண்ணும் பொழுது எனக்கு காமன் பாயிண்ட் இல்லை, அதனால எம்டி செட் தான் கிடைக்கும். சரி, இப்போ ஒருவேளை யூ யூனியன் வி அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாருங்க, ஏ பி சி டி இ, அதாவது ஹோல் செட் எக்ஸே கிடைச்சிரும் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதனால இந்த எக்ஸ்ன்ற இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் டவ், எக்ஸ் கமா டவ் என்னவா இருக்கும்? டிஸ்கனெக்டட், இஸ் டிஸ்கனெக்டட். சரிங்களா? இது டிஸ்கனெக்டட், அதாவது செப்பரேஷன் இருக்கு, அதனால நம்ம கனெக்டட் இல்லை, அதனால நம்ம இதை என்னன்னு சொல்லிடலாம்? டிஸ்கனெக்டட் சொல்லிடலாம். சரி, ஸ்பேஸ் இன்னொன்று தீரம் வழியாகவும் இது நம்ம டிஸ்கனெக்டட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை கனெக்டட் சொல்லலாம். ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் கனெக்டடா இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ஒன்லி சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ், எது? பையும் த எம்டி செட் அண்ட் எக்ஸ் இட் செல்ஃப், இந்த ரெண்டும் தான் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் இன் எக்ஸா இருக்கணும். அதாவது பையும் எக்ஸும் மட்டும்தான் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம அதை என்னன்னு சொல்லிடலாம்? கனெக்டட்னு சொல்லிடலாம். அப்ப டிஸ்கனெக்டடா இருக்கணும் அப்படின்னா பையையும் எக்ஸையும் தவிர்த்து வேற ஏதாவது செட்டு நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? இந்த டவுக்குள்ள இருக்கக்கூடிய செட்டு போத் ஓப்பன் க்ளோஸ்டா இருக்கணும். சரிங்களா? அப்போ இதே இதுல நம்ம பார்க்கலாம். இப்போ இதே எக்ஸாம்பிள நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதனுடைய க்ளோஸ்டு செட் எழுதலாம். அப்போ க்ளோஸ்டு செட்னா டவுல இருக்கிறது எலமெண்ட்ஸோட நம்ம என்னது? காம்ப்ளிமெண்ட், டவுலோட மெம்பர்ஸோட காம்ப்ளிமெண்ட் தான். அப்போ பையோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ், எக்ஸோட காம்ப்ளிமெண்ட் பை, ஏவுக்கு நம்ம எடுத்தோம்னா காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா பி சி டி இ, சிடிக்கு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஏபிஇ, ஏசிடிக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிசிடிஇக்கு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல போத் ஓப்பன் க்ளோஸ்டா இருக்கக்கூடியது எது மட்டும் இருந்திருக்கணும்? பையும் எக்ஸும் மட்டும்தான் போத் ஓப்பன் க்ளோஸ்ட். எந்த டோபாலஜியா இருந்தாலும்
பை எக்ஸ் நம்மளுக்கு என்னது எப்பயுமே போத் ஓப்பன் க்ளோஸ் தான். அதை தவிர்த்து வேற ஏதாவது ஓப்பன்லயும் இருக்கு க்ளோஸ்லயும் இருக்கான்னு பார்க்குறோம். இங்க பாருங்க ஏ அப்படின்ற செட்டு ஓப்பன்ல இருக்கு. இங்க பாருங்க இங்க க்ளோஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி பிசிடிஇ அப்படின்ற செட்டு ஓப்பன்லயும் இருக்கு க்ளோஸ்லயும் இருக்கு. அப்ப ஏவும் பிசிடியும் போத் ஓப்பன் க்ளோஸ்டா இருக்கு. எதை தவிர்த்து பையையும் எக்ஸையும் தவிர்த்து போத் ஓப்பன் க்ளோஸ்டா இருக்கக்கூடியது ஏவும் பிசிடியும். அதனால இது என்ன இல்ல கனெக்டட் கிடையாது, டிஸ்கனெக்டட். சரிங்களா? கனெக்டடா இருக்கணும்னா பையும் எக்ஸும் மட்டும்தான் போத் ஓப்பன் க்ளோஸ்டா இருக்கணும். மற்ற எந்த செட்டுமே போத் ஓப்பன் க்ளோஸ்டா இருக்கக்கூடாது. அதனால இந்த எக்ஸாம்பிள் டிஸ்கனெக்டடுக்கான எக்ஸாம்பிள். சரி, இப்போ ஒரு கனெக்டடுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குவோம். இப்போ நம்ம அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ எடுத்துக்கிறோம். இதுல டோபாலஜி எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி செட் பை ஹோல் செட் எக்ஸ் சி அதுக்கடுத்து ஏபிசி சிடிஇ. அப்போ இதை எடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு டோபாலஜியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். அப்போ நாம் எப்படி இதில் செப்பரேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுக்கு கண்டிப்பாக டிஸ்ஜாயிண்டாக ரெண்டு செலக்ட் பண்ண முடியல. இருந்தாலும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய க்ளோஸ்டு செட்டு நம்ம பார்க்குறோம். பையோட க்ளோஸ்டு செட் என்ன, எக்ஸ். பைக்கு காம்ப்ளிமெண்ட் எக்ஸ், எக்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் பை, சிக்கு காம்ப்ளிமெண்ட் ஏபிடிஇ, ஏபிசிக்கு காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு டிஇ, அதே மாதிரி சிடிஇக்கு காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு என்னது ஏபி. அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு என்னது க்ளோஸ்ட் செட். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்னது ஓப்பன். இப்போ போத் ஓப்பன் க்ளோஸ்டா பையையும் எக்ஸையும் தவிர்த்து வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதுல ஏ இருக்கு, இதுல ஏ போத் ஓப்பன் க்ளோஸ்டா இல்ல, ஏபிசி அப்படின்றது ஓப்பன் ஆனா க்ளோஸ்ட் கிடையாது, சிடிஇ நம்மளுக்கு என்னது ஓப்பன் ஆனா க்ளோஸ்ட் கிடையாது. அதே மாதிரி க்ளோஸ்ட்ல இருக்கிறதும் ஓப்பனா இல்லை. அப்போ ஒன்லி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் செட்ஸ் என்ன மட்டும்தான் பை அண்ட் எக்ஸ் ஒன்லி. போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் இதுல என்னது பை அண்ட் எக்ஸ் ஒன்லி. அதனால இப்போ இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டவ் இஸ் என்னது கனெக்டட். இது நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் கனெக்டட். கனெக்டட் அப்படின்னாலே நம்மளுக்கு செப்பரேஷன் இல்லைன்னு அர்த்தம். செப்பரேஷன் இல்லைன்னா, செப்பரேஷன் இருந்தா அது டிஸ்கனெக்டட்னு சொல்லணும். கனெக்டடா இருந்துச்சுன்னா செப்பரேஷன் இல்லைன்னு சொல்ல போறோம். சரிங்களா? இப்போ நாம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று கனெக்டட் பார்த்தோம், இன்னொன்று டிஸ்கனெக்டட் பார்த்தோம். இது இந்த டெஃபினேஷனும் இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்க.